நாம் வாழும் வாழ்க்கை புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி நான் நிறைய கூறியிருக்கின்றேன். ஆசனம் செய்தால் நாம் நலமுடன் வாழலாம், நோயின்றி வாழலாம், எடுத்த காரியங்களில் வெற்றி பெறலாம், நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வல்லமையை நாம் பெற முடியும், சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும். ஆசனம் செய்பவர்களுக்கு அவர் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைத்துவிடும். இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கிடைத்த அனுபவங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த நிலையிலே இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு செங்கல்பட்டிலிருந்து பிருந்தாவன பொதுப்பள்ளியில் ஆத்தூர் செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். விபரீத சலபாசனத்தை செய்ய போகிறது. அதன் ஆசிரியர் செல்வகுமார் அவர்கள் என்ன அற்புதமாக இந்த குழந்தைகளை பழக்கியிருக்கிறார். பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்று தமிழகத்துக்கே வெற்றி தந்த, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெற்றி தந்த அந்த மாணவிகள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுத்தி இந்த ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. முடிந்த அளவு காலை நிமிக்கலாம். பாருங்கள், விபரீத சலபாசனம். விபரீதம்னா ஆச்சரியப்படத்தக்க, அஸ்டானிஷ்ட், வியக்கத்தக்க அளவுக்கு இந்த ஆசனத்தை செய்கிற காரணத்தினால் இது விபரீத சலபாசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை இழுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக இந்த ஆசனத்தை செய்யுங்கள். விபரீத சலபாசனம். காலை நீட்ட வேண்டும், மெதுவாக முட்டை நிமிக்க வேண்டும். மெதுவாக இறங்கும். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் நேராக வாருங்கள். மெதுவாக இறக்குங்க. முடிந்த அளவு செய்தால் போதுமானது. அதற்காக கடினமாக உடலை வருத்த தேவையில்லை. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள்.
மெதுவாக எழுந்து உட்காருங்கள் பத்மாசனத்தில். என் அருமை பெரியவர்களே, இவைகளெல்லாம் மிக கடினமான ஆசனம். சாதனை என்று சொல்வார்கள். சாதனை செய்தால்தான் வெற்றி பெற முடியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சொல்லலாம். சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். சாதனை இல்லாமல் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில். எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, படிப்பானாலும் சரி, தொழிலானாலும் சரி, சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சோர்வு ஏற்படக்கூடாது. ஆசனம் செய்தவர்களுக்கு சோர்வே ஏற்படாது. மனோ வலிமை அதிகமாகும், மனோ திடம் அதிகமாகும், மனச்சோர்வு ஏற்படாது. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். சோர்வு என்பதே வாழ்க்கையில் யோகாசனம் செய்தவர்களுக்கு ஏற்படாது. காலையில் 10 நிமிடம், மாலையில் 10 நிமிடம் மணிக்கணக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, 5 நிமிஷம் ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங் பண்ணிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் தினமும் செய்ய வேண்டும். அது என்ன விசேஷ விழானாலும் சரி, அல்லது துக்க விழானாலும் சரி, அல்லது பஸ்ஸில் செய்வதானாலும் சரி, ட்ரெயினில் செல்வதானாலும் சரி, ஃப்ளைட்டில் செய்வதானாலும் சரி, நாம் அங்கங்கே போய் நான் செய்து விடுவேன். என் வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட இந்த ஆசனத்தை விட்டு விடுவதில்லை. சுறுசுறுப்பு குறையாது. நான் வாழ்க்கையில் நோயே என்பதே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையை நீட்டிக்கொண்டே போகலாம். 85 வயது 100ஐ தாண்டுவது ஒன்று எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக தெரியவில்லை. 100ஐ தாண்டிவிட்டால் அப்பொழுது 200ஐயும் தாண்டி விடலாம். அதுதான் இந்த யோகாசனத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மன வலிமை. யாரும் என்னால் 100 வயதை தாண்ட முடியும் என்று சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. யோகாசனம் உள்ளவர்கள் கொடுக்கலாம், நான் அந்த 200 வயது வரைக்கும் வாழ்வேன், 100 வயது வரைக்கும் வாழ்வேன். முனிவர்கள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆசனங்களை செய்து தானே அவர் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லியபடியே தானே நானும் யோகாசன பிராணாயாமத்தை செய்கிறோம். நாம் ஏன் ஆரோக்கியமாக 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது, மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன், மனோதிடத்துடன் அனுதினமும் பழகி ஆரோக்கியமாக 100 ஆண்டு வாழ்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.